ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. இன்று அதிகாலையில் பெய்த கனமழையால் சென்னை திருவொற்றியூரில் உள்ள அரசு கல்லூரி மற்றும் தொடக்கப்பள்ளி மைதானத்தில் குளம் போல தேங்கிய நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் மாணவ மாணவிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். கள தகவல்கள். அகிலா, வணக்கம். அதிகாலை பெய்த கனமழையால் திருவொற்றியூர் அரசு கல்லூரி மற்றும் தொடக்கப்பள்ளி மைதானம் மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் சென்ற மாணவர்கள் அவதிக்குள்ளாகவே சென்றிருக்கிறார்கள். திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி 10வது வார்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பொதுவாகவே லேசான மழை பெய்தாலே இந்த மைதானத்தில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கும். இன்று அதிகாலை மழை பெய்த நிலையில் மைதானம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு முறையும் மைதானத்தில் மழைநீர் சூழும் போதெல்லாம் மாணவர்கள் சிரமத்துடனே பள்ளிக்கு கல்லூரிக்கும் சென்று வந்த நிலையில் இது சம்பந்தமாக அந்த பள்ளியில் பயிலக்கூடிய பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை பெய்த மழையில் மாணவர்கள் இந்த மழைநீரை கடந்துதான் உள்ளே சென்றிருக்கிறார்கள். மீண்டும் பள்ளி முடிந்தும் மற்றும் கல்லூரி முடிந்தும் மாணவர்கள் வெளியே வரும் தருவாயில் இந்த நீர் இதே மாதிரி சூழ்ந்து கொண்டே இருந்தால் அவர்கள் அவதிக்குள்ளாக நேரிடும். எனவே அருகாமையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மண்டலத்தில் இருந்து உயர் ரக மின் மோட்டார்கள் கொண்டு வந்து இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பிரபு. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.